வணக்கம் இந்தியா. போன வாரம் நமது சந்தைகள் ஒரு ஒரு மார்ஜினல் கெயினில் முடிவடைந்தது. கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் அதிகரித்து 25,571 முடிவடைந்தது. நாம் போன வாரம் குறிந்தோம் 25,200 25,700 வரலையும் ட்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு, அதே போல் அந்த லெவலில் ஒரு மார்ஜினல் ஆக்டிவிட்டியை சந்தைகளில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த போன வாரத்தில் ஒரு டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான். அது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வைத்து நன்கு அருமையாக ஒரு ஏற்றத்தை காண்பித்ததுன்னு சொல்லலாம். அதை தவிர மெட்டல், எஃப்எம்சிஜி அண்ட் டிஃபென்ஸ் இந்த 3 துறைகளும் அரௌண்ட் ஒரு 2% வரலையும் ஏறினதுன்னு சொல்லலாம். அதுபோல் போன வாரத்தில் நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஒரு 700 பில்லியனை தாண்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹெவி வெயிட்ஸில் லைக் ஐடிசி, பஜாஜ் ஆட்டோ, ஆக்சிஸ், எல்என்டி, ரிலையன்ஸ் இதெல்லாம் ஒரு நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்ததில் ஒரு பெட்டராக ஒரு பாயிண்ட்ஸை சந்தைகளை நிறுத்துறதுக்கு உபயோகமாக இருந்தது என்று சொல்லலாம். இதை தவிர தங்கம், வெள்ளி போன வாரத்தில் ஒரு 4% மற்றும் 12% வரலையும் ஏறி இருக்கு. இது ஏன் அப்படின்னாக்க எகெயின் யூஎஸ் ஈரானுடைய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ எல்லோருக்கும் இப்போ தெரிய வேண்டியது என்ன, வரும் வாரம் எப்படி இருக்கும், என்ன விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். வரும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 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 பரவச நிலைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருந்தது பங்கு சந்தையில். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த யூஎஸ்னுடைய சுப்ரீம் கோர்ட் ட்ரம்ப் டேரிஃபில் இருந்து 10% தான் நீ பண்ண வேண்டும் என்று அனௌன்ஸ் பண்ணிது. அதனால் சந்தைகள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா மண்டே அன்னைக்கு குளோபலாகவே கேப் அப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வந்தது. அது ஒரு நினைப்பாக தான் இருக்கும்படியாக ட்ரம்ப் மறுநாளைக்கு ஒரு அடி அடித்தார். என்ன பண்ணிட்டாரு, குளோபல் டேரிஃபை நான் 15% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு மாறியான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டேரிஃபில் வரும்பொழுது சந்தைகள் என்ன பண்ணும், இப்போ நம்ம ஒரு பைக்கையோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ணும் பொழுது ஆன் ஆஃப்னு மாற்றி பண்ணாகும். அது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி போடல, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதை மாதிரி தான் இப்போ சந்தைகளுடைய நிலைமை இருக்கிறது. ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரேட் லாவை எகெயின் சுப்ரீம் கோர்ட் எடுத்து அதுக்குண்டான தீர்ப்பு வரத்துக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அதுக்குள்ளே இவர் என்ன சொல்கிறாருங்கிறதும் சந்தைகளுக்கு ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கக்கூடும். அதனால் இப்போ எதுக்காக இதை கொண்டு வரும் என்றால், இப்போ அது மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்ததுன்னா டெக்ஸ்டைல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஆட்டோ ஆன்சிலரி, ஸோ அண்ட் அப்பரல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ராக்ஷனில் போன வாரம் வந்தது. இப்போ அது திருப்பி மறுபடியும் ஒரு வாலடைல் ட்ராக்ஷனுக்கு தள்ளப்படுகிறது. அதனால் இந்த துறைகளில் மொமெண்டம் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த நம்மளுடைய சென்டிமெண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி நம்மளுடைய பிஎம்ஐ, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ 3 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். அது மேலும் குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் பார்த்தோன்னா ஒரு என்கரேஜிங் ரிசல்ட்ஸாக வந்திருக்கிறது. அதனால தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை ஏர்ந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா எஃப்ஐஐ அவங்களுடைய பையிங்கும் நமது சந்தைகளில் பிப்ரவரியில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது இல்லையா? ஸோ இதனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அவுட்லுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை இருக்குது. இந்த இந்தியன் மார்க்கெட்டுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் அவுட்லுக் கண்டினியூ ஆகணும்னா அட்லீஸ்ட் குளோபல்லையும் ஓரளவுக்கு ஒரு பெட்டர் நிலைமை நிலவ வேண்டும். அப்படி இல்லைன்னா பெருசாக விழாமல் ஒரு ஸ்டேட்டஸ் கோல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த நம்ம மெயினாக ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல்னுடைய டெவலப்மெண்ட்ஸு, அப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் இன் சென்ஸ் யூஎஸ் ஈரான், தென் இந்த டேரிஃப் இஷ்யூஸ். இதுக்கு அடுத்த 2-3 நாளில் என்னென்ன யார் மாற்றி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வாரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது குளோபலாக யூஎஸோட ஜாப் டேட்டா இருக்குது, தென் சைனாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. இதுவும் டெக்னிக்கலாக குளோபலாகவும் ட்ரிகர் ஆகும். அதுமாரி பர்ச்சேஸ் பவர் இண்டெக்ஸ்னு பிபிஐன்னு இருக்குது. அது அப்கமிங் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா லைக் யூஎஸ், ஜப்பான் அண்ட் யூரோப்பில் இருக்குது. ஸோ இவையெல்லாம் தகுந்தாற்போல் சந்தைகளுடைய வழிமுறைகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ துறைகளை பார்ப்போம். எந்த துறைகள் சார் அப்போ இந்த வாரம் நல்லா இருக்கும்,
ஏற்கனவே 4 துறைகளில் வந்து நீங்கள் பயமுறுத்துறீங்களே அப்படின்னா பயமுறுத்தலை, அதில் வந்து மொமெண்டம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, பை ஆன் டிப் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் போல் தெரிகிறது. அதுபோல் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ஏன்னா இந்த யூஎஸ் ஈரான் மறுபடியும் வந்து பிரச்சனை வருது இல்லை, அதனால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் மொமெண்டம் வரக்கூடும். எகெயின் பேங்கிங் செக்டார்லையும் பிஎஸ்யூ பேங்க்ஸும் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும். பிகாஸ் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ஒரு என்கரேஜிங் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறதுனால பேங்கிங்கும் ஏறக்கூடும். அடுத்தது பார்த்தோம்னா கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸு, இந்த துறை பார்த்திங்கன்னா போன வாரம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் எல்லாமே ரொம்பவும் அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸில் இந்த வாரத்தில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது டெக்னிக்கலாக சந்தைகளை பார்த்தோம்னாக்க புல்லிஷ் கேண்டில் ஆன் டெய்லி ஸ்கேல் அண்ட் வீக்லி ஸ்கேலில் நிஃப்டியில் பார்க்க முடியுதுங்க. இருந்தாலும் என்னென்னா இந்த லேக் ஆஃப் ஃபாலோ பையிங்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஹையர் லெவலில் தென்படவில்லை. அது தென்பட்டால் சந்தைகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நன்கு இருக்கும். அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் எஃப்என்டோவில் பார்த்தோன்னா இந்த மந்த்லி எக்ஸ்பைரி வர வாரத்தில் இருக்குது. இந்த எஃப்என்டோவில் பொறுத்தவரையிலையும் ஒரு நீட் ஆஃப் அன்வைண்டிங் ஆஃப் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஹையர் லெவலில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாங்க வேண்டியது வந்தால் ஒரு ஃப்ரெஷ் லெக் ஆஃப் ரேலி வந்து வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையும் அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த 25,700லேருந்து 25,850 சப்ஜெக்ட் டு இந்த 25,500 லெவல் வந்து ஜோன் இன்டாக்டாக இருந்தால், ஸோ ஒரு 300-350 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அதுபோல் கீழே பார்த்தோன்னா போன வாரம் 25,200 கொடுத்தோம் இல்லையா, அது ஸ்லைட்லி மேலே ஏறி 25,400 உள்ளது. ஸோ 25,400 to 25,850 ஒரு ஆசிலேஷன் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு புல்லிஷ்னஸ் வந்து ஒரு டெய்லி ஸ்கேலில் பார்க்க முடியுது. அதேமாரி சப்போர்ட் பார்த்தோன்னா 10-day எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் எபவ் 61,000 ஒரு 760 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அதுபோல் கீழேயும் பார்த்தோன்னா ஒரு 250லேருந்து 300 புள்ளிகள் 60,600 60,700 அந்த லெவலில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். வரும் வாரம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஏனென்றால் நிறைய ஈவென்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அதற்கு தகுந்தால் போல் கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.